வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் எல்லைக்குள் ஆயுத கடத்தல், அதிரடியாக முறியடிக்கப்பட்ட சதித்திட்டம். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணியப் போவதில்லை, ஈரான் அதிரடி அறிவிப்பு. ஈரானின் 14 கப்பல்களுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள புதிய முட்டுக்கட்டை. தெற்கு சூடானில் தாக்குதல் அதிகரிப்பு, ஐநா பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ட்ரம்பின் புதிய அவதாரம், கடுமையான கட்டுப்பாடுகளுடன் உருவாகும் சீர்திருத்தங்கள். நைஜீரியாவில் லொரி விபத்து, 30 பேர் உயிரிழப்பு. ஜப்பான் பாராளுமன்ற தேர்தல், ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி வெற்றி. கனடாவில் வாகனம் வைத்திருப்போருக்கான எச்சரிக்கை. சீனாவில் ரசாயன நிறுவனத்தில் வெடி விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. கியூபாவில் கடுமையான நிலநடுக்கம். ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் குண்டுவெடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் எல்லைக்குள் ட்ரோன் மூலமாக 12 துப்பாக்கிகளை கடத்த முயன்ற சதித்திட்டத்தை இஸ்ரேலிய பாதுகாப்படையினர் முறியடித்துள்ளனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை யோர்தான் எல்லையிலிருந்து இஸ்ரேலிய வான்பரப்பிற்குள் நுழைந்த ட்ரோன் ஒன்றை கண்காணிப்பு அதிகாரிகள் கண்டறிந்து இடைமறித்துள்ளனர். இதன்போது முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் குறித்த ட்ரோன் மூலமாக கொண்டுவரப்பட்ட 12 அதிநவீன கைத்துப்பாக்கிகளை இராணுவத்தினர் மற்றும் எல்லை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் தெரிய வருகையில் இஸ்ரேலிய வான்படை மற்றும் 96வது பிராந்திய பிரிவின் துருப்புக்கள் இணைந்து இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதுடன் அதில் இருந்த ஆயுதங்களை பாதுகாப்பு தரப்பினர் பொறுப்பேற்றுள்ளனர். கடந்த சில மாதங்களாக ஜோர்தான் மற்றும் எகிப்து எல்லைகளின் ஊடாக ட்ரோன்களை பயன்படுத்தி ஆயுதங்களை கடத்தும் முயற்சிகளில் அதிகரித்து வருவதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் கவலை வெளியிட்டுள்ளது. இந்த ஆயுதங்கள் பயங்கரவாத செயல்களாக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்பட்ட நிலையில் ட்ரோனை இயக்கியவர் குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எல்லைப் பகுதிகளில் இத்தகைய நவீன தொழில்நுட்ப கடத்தல் முயற்சிகளை தடுக்க அதிநவீன கண்காணிப்பு கருவிகள் மற்றும் வான்வழி தடுப்பு அமைப்புகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தனது நாட்டை மரியாதையுடன் அணுக வேண்டும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மக்கள் மரியாதையுடன் பதிலளிப்பார்கள், ஆனால் மிரட்டல் மொழியை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அணு சக்தி பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கவுள்ள நிலையில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். ஓமானில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். அணு ஆயுத பரவாமை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட உரிமைகளின் அடிப்படையில் தான் எங்கள் அணு நிலைப்பாடு அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஒமானில் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தை அவர் ஒரு முன்னேற்றமான படி என வர்ணித்ததுடன் பேச்சுவார்த்தைக்கு தனது அரசு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை 1979 அமெரிக்க ஆதரவு பெற்ற முகமது ரேசா பெஹ்லவியை பதவியில் இருந்து அகற்றிய புரட்சியிலிருந்து ஈரான் தனது சுயாதீனத்தையே முன்னிறுத்தி வருகின்றது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். எங்களுக்கு என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கக்கூடாது என்று யாருக்கும் கூறும் உரிமையில்லை. சிவில் பயன்பாட்டுக்கான யுரேனியம் செறிவூட்டலை எங்களால் கைவிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா மற்றும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். ஈரானை தாக்கினால் முழு பிராந்தியமும் போரில் சிக்கிக் கொள்ளும் என ஈரானின் உயர் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் முசாமி தெரிவித்துள்ளார். பிராந்திய போரை விரும்பவில்லை, ஆனால் அமெரிக்காவுடன் நீண்டகால போரை நடத்ததை தேவையான தயாரிப்பும் சக்தியும் எங்களிடம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி திட்டம் தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தை ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் மோதல் நிலையை தணிக்கும் பொருட்டு ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்தர் அல் புசைதி இதில் நடுவராக செயல்பட்டுள்ளார். யுரேனிய செறிவூட்டல் அளவை குறைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டால் தங்கள் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்த வேண்டும் என ஈரான் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சார்பில் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரும் ஈரான் தரப்பில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவும் பங்கேற்றுள்ளனர். இருதரப்பினருக்கு நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்த நிலையில் ஓமான் வெளியுறவு அமைச்சர் ஊடாக தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018 அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே முருக நிலை நீடித்து வருகிறது.
இருப்பினும் ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் வகையில் அந்நாட்டின் 14 எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு சூடானில் தாக்குதலை அதிகரித்ததற்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு சூடானில் தீவிரமடைந்து வரும் வன்முறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். தற்போது நடந்து வரும் மோதலால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1 கோடி மக்களின் உயிரை காப்பாற்ற மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது என்று அனைத்து தரப்பினரும் உடனடியாக அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும். பேச்சுவார்த்தை மூலம் பதற்றங்களை குறைக்க வேண்டும். சர்வதேச சட்டத்தின் நிலைநாட்டவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். மேலும் பாதுகாப்பான மற்றும் தொடர்ச்சியான மனிதாபிமான உதவி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். உலக நாடுகளுக்கு வரி விதிப்பதில் மும்முரம் காட்டினார். தற்போது அவரது கவனம் தேர்தல் மீது சென்றுள்ளது. அமெரிக்காவில் தேர்தல் சீர்திருத்தங்களுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதியாக ட்ரம்ப் கூறியிருப்பதாவது: அமெரிக்க தேர்தலில் வாக்கெடுப்பின் போது மோசடி செய்யப்பட்டன, திருடப்பட்டன. நாம் அவற்றை சரி செய்ய போகின்றோம். தேர்தல் சீர்திருத்தங்கள், கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை. சில சந்தர்ப்பங்களை தவிர வாக்காளர்கள் வாக்களிக்க அமெரிக்க குடியுரிமைக்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் அட்டையை பயன்படுத்த வேண்டும். மெயிலில் இனி வாக்குச்சீட்டுகள் இல்லை. நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இராணுவத்தினர் தவிர மற்ற யாரும் வாக்குச்சீட்டு முறையில் வாக்களிக்கக்கூடாது. இந்த நடைமுறைகளை அனைத்தும் குடியரசுக் கட்சியினரும் பின்பற்றுவதாக போராடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று இவ்வாறு அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா குவார்னர் பார்டே நகரில் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் 30 பேர் உயிரிழந்தனர். குவார்னர் பார்டே நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் பல பயணிகள் மற்றும் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லொரியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த லொரியில் பயணம் செய்த 30 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த மீட்புப் படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஜப்பான் பாராளுமன்றத்தில் கீழவியான பிரதிநிதிகள் சபையில் உள்ள 465 இடங்களுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு குளிர்காலத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் வாக்களிக்க பணிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியதாகவும் இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் 316 இடங்களில் எல்டிபி கட்சி வென்றதாக நாட்டு அரசு தொலைக்காட்சியில் தெரிவிக்கப்பட்டது. பெரும்பான்மைக்கு 261 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் 2 பங்குக்கும் அதிகமான இடங்களில் அக்கட்சி வென்றுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் பாரி நகரில் உள்ள ரோயல் விக்டோரியா மருத்துவமனை வாகன நிறுத்துமிடத்தில் 2 வாகனங்களில் GPS கண்காணிப்பு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாரி காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்கள் தங்களது செல்போன்களில் வந்த எச்சரிக்கை அறிவிப்பின் மூலம் டிராக்டர் சாதனங்கள் அருகில் இருப்பதை அறிந்துள்ளதாகவும் பாரி போலீஸ் பிரிவின் சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்துறை அதிகாரியான கிறிஸ்டைன் போக்லர் தெரிவித்துள்ளார். வாகனத்தை இயக்கிக் கொண்டிருந்த போதே ஒரு கண்காணிப்பு சாதனம் மிகவும் அருகில் உள்ளதாகவும் அவர்களுக்கு செல்போன் மூலம் எச்சரிக்கை வந்துள்ளது. பின்னர் விரிவாக சோதித்த போது வாகனத்தில் டிராக்கர் பொருத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சேனாவில் ரசாயன நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 8 பேர் பலியாகினர். சேனாவின் வடக்கே சான்சி மாகாணத்தில் சாங்கியின் கவுண்டி பகுதியில் ஜீசோ நகரில் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிற நிலையில் நேற்று காலை திடீரென இதில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பற்றி அறிந்தது மீட்புக் குழுவினர் சம்பவ பகுதிக்கு சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட போது ஓரிடத்தில் 5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அது தவிர வேறொரு பகுதியில் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் மற்றொரு இடத்தில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டது. இதனால் வெடி விபத்து சம்பவத்திலேயே சிக்கி மொத்தமாக 8 பேர் பலியாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சீனாவில் தொழிற்சாலை விரிவாக்கம் விரைவாக நடந்து வருகிறது என்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் காற்றில் பறக்கவிடப்படுகின்றன. இதனால் ரசாயன மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்களில் பாதுகாப்பு தரநிலைகளில் குறைபாடுகள் ஏற்பட்டு இதுபோன்ற துயர் சம்பவங்கள் நடைபெறுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கியூபாவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் ரெக்டர் அளவுகோலில் முதலில் 5.9 ஆக பதிவான இந்நிலநடுக்கம் பின்னர் 5.5 உறுதி செய்யப்பட்டது. இது 15 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த நிலையில் நிலத்தின் மேல் பகுதியை ஒட்டி ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் அடுத்தடுத்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் உள்ளது. இதனை ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்கம் அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை திபெத் மற்றும் மியான்மர் நாடுகளை முறையே ரெக்டர் அளவுகோலில் 4.4 மற்றும் 4.9 அளவிலான நிலநடுக்கம் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இதனை அமெரிக்க தூதரகம் கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்பு என்று உறுதிப்படுத்தியுள்ளது. தெஹ்ரானில் உள்ள ஒரு இராணுவ தளத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்பட்டு அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹ்ரான் எச்சரித்துள்ள நிலையில் இந்த நேரம் மத்திய கிழக்கு போர் பதற்றம் அதிகரித்தும் ஆழமடைந்து வரும் நிழல் போரின் ஒரு புதிய அச்சங்களை எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.